بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சூரா இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே 24வது வசனமாக ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிடுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி அந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அலம் தர கைஃப வரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா. அல்லாஹ் தூய்மையான நல்ல வாக்கியத்திற்கு, நல்ல அந்த வார்த்தைக்கு என்ன உதாரணத்தை கூறுகிறான் என்பதை நீ கவனித்து பார்க்க வேண்டாமா? கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா. அந்த தூய்மையான மனமிக்க அந்த வாக்கியம், அந்த வார்த்தை ஒரு தூய்மையான மனமான மரத்துக்கு ஒப்பானது. அடுத்து அல்லாஹ் அந்த மரத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். அஸ்லுஹா சாபித்துன். அதனுடைய வேர் இந்த பூமியிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா. அதனுடைய கிளைகள் வானலாக வியாபித்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல, துபுத்தி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. தன்னுடைய இறைவனுடைய ஆணைக்கு இணங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மனிதர்களுக்கு கனிகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யضربுல்லாஹுல் அம்சால லின்னாஸ். இது போன்ற உதாரணங்களை மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கொடுக்கிறான். எதற்காக வேண்டின்னு சொன்னால், லஅல்லஹும் யததக்கரூன். அவர்கள் அறிவு பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இப்படியான உதாரணங்களை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார்கள். இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே சில செய்திகளை உங்களோடு நான் கலந்துரையாட எண்ணுகின்றேன். இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த நல்ல வாக்கியம் எது என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் என்ன சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், கலிமத்தன் தய்யிபா, தூய்மையான மனமான ஒரு வார்த்தை வாக்கியம் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம்
வேறு எந்த வார்த்தையும் கிடையாது. நாம் நம்முடைய உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கலிமா தௌஹீத், ஏகத்துவ அந்த வாக்கியம்தான் இந்த விஷயத்தினுடைய உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று முஃபஸ்ஸரீன்கள், அதாவது குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தை திரும்பவும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நல்ல அந்த வார்த்தை நல்ல மரத்திற்கு ஒப்பானது, நல்ல மரத்துக்கு ஒப்பானது. அந்த மரம் இந்த பூமியிலே ஏதோ ஒரு சாதாரணமாக இல்லாமல் ஆழமாக வேறுபடுத்தி இருக்கிறது, ஆழமாக வேறுபடுத்தி இருக்கிறது. ஒரு சில கிளைகள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் அப்படியே வியாபித்து வானலாவ வியாபித்திருக்கிறது அந்த கிளைகள். அது மாத்திரமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம் அது பயன் கொடுக்காமல் எல்லா காலகட்டத்திலும் மனிதர்களுக்கு அது கனிகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திற்கு விளக்கம் என்ற வகையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய அம்சங்கள் இருக்கிறது என்றாலும் கூட இந்த வசனத்திற்கு கீழால் நமக்கு தெரிந்த ஒரு அற்புதமான அறிமுகமான ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கே சொல்லி காட்ட நான் ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உங்களை போன்று சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? திரள இருக்கிறார்கள். எந்த ஒரு பண்பாட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து விடாமல் அது அவருடைய உள்ளத்திலே ஆழமாக தைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பழங்கால வரலாறுகள், இதே போல உதாரணங்கள், ஓமைகள் எல்லாம் சொல்லி அந்த சஹாபாக்களை வடிவமைத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல சிறந்த சமுதாயமாக கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அன்றைக்கு ஒரு புதிர் ஒன்று போடுகிறார்கள். நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். உலகத்திலே ஒரு மரம் இருக்கிறது, உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்மை போன்ற மூமின்களுக்கு ஒப்பானது. அந்த மரத்தை போன்று என்ன செய்ய வேண்டும்? இந்த மூமின் வாழ வேண்டும். அந்த மரம் எப்படி பயன் கொடுக்கிறதோ அதுபோல இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களுக்கு நாம் பயன் கொடுத்து வாழ வேண்டும் என்கிற வகையிலே சொல்லிவிட்டு அந்த மரம் எந்த மரம் என்பதாக கேட்கிறார்கள். ஒரு சின்ன குறிப்பையும் கொடுக்கிறார்கள். என்ன குறிப்பு என்று சொன்னால், அதனுடைய அந்த கிளைகள் இருக்கா இல்லையா, அது ஒன்றோடு ஒன்று உரசுவது கிடையாது. அப்படி ஒரு சின்ன குறிப்பையும் கொடுக்கிறார்கள். இதே போல எல்லா காலகட்டத்திலும் அது மனிதர்களுக்கு பயன் பெற்று கொண்டிருக்கும் என்கிற ஒரு சிறு குறிப்பையும் கொடுத்துவிட்டு அந்த மரம் எந்த மரம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். உண்மையிலே அந்த பாலைவன பகுதியில் பெரிய பெரிய மரங்கள், பல்வேறு விதமான நம்ம ஊரை போன்றான நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கவில்லை. இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஒன்றை சொல்ல வருகிறார்கள் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமான மரத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன அந்த மரத்தை யாரும் சொல்லவில்லை. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை மரமும் கிடையாது, அந்த மரம் பேரித்த மரம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். இந்த பேரித்த மரத்தை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வீணாக போவது கிடையாது. ஏதாவது ஒரு வகையிலே மனிதனுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த பேரித்த மரத்தினுள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்ம நாட்டில் நாம் அப்படி ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தது என்று சொன்னால் தென்னை மரத்தை, இதே போல பனை மரம் இருக்குதா இல்லையா, இதை நம்ம உதாரணமாக சொல்லலாம். இந்த தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் நான் தனித்தனியாக பட்டியல் போட முடியாது. நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே இது என்ன செய்யாது, வீணாகாது. ஆக இந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த பேரித்த மரம் எப்படி மனிதர்களுக்கு தன்னாலான அந்த முழுமையான பயனை கொடுக்கிறதோ அதுபோல ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் வாழுகிற சமயத்தில் எல்லா மக்களுக்கும் பிற மக்களுக்கும் நாம் பயன் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லி காட்டியிருக்கிறான். கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் மறந்தன அப்படிங்கிற வகையில் யாரையாவது திட்டுற நேரத்தில் கூட மரக்கட்டை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், திட்டுவோம். ஆனால் அந்த மரத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா வகையிலும் அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் பிறந்தது முதற்கொண்டு நாம் இறக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த மரத்தினுடைய பயன்பாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நாம் சொல்வது என்று சொன்னால்
நாம் பிறந்த உடனே, இன்றைக்கு வேறு வகையாக ஆகிவிட்டது ஒரு காலகட்டத்தினாலே, நாம் பிறந்த உடனே நமக்கு தொட்டில் கட்டுவாங்களா இல்லையா, அப்போ அந்த தொட்டில் வடிவத்தில் நமக்கு என்ன செய்கிறது, அந்த மரம் நமக்கு உதவுகிறது. ரெண்டாவதாக அந்த தொட்டிலை விட்டு கீழே இறங்கி நடக்கிற சமயத்தினால ஒரு நடை வண்டியாக அது நமக்கு என்ன செய்கிறது, பயன்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதே போல பள்ளிக்கூடத்துக்கு போகிற சமயத்தினால, படிக்கிற சமயத்தினால நமக்கு பென்சிலாக என்ன செய்கிறது, அது பயன்படுகிறது. இது அல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்களா இல்லையா, உங்க வேறு சேரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த சேரெல்லாம் இல்லாத சமயத்தினால உட்காரக்கூடிய வகையில் நாற்காலியாக என்ன செய்கிறது, இந்த மரம் பயன்படுகிறது. இதே போல நாம் வீட்டில் அசதியாக படுக்கிற சமயத்தினால கட்டிலாக என்ன செய்கிறது, அது பயன்படுகிறது. இதே போல உடையை அடுக்கி வைப்பதற்கு அலமாரியாக என்ன செய்கிறது, அது பயன்படுகிறது. இது அல்லாமல் நாம் சேர்த்து வைத்த அந்த பணத்தை பத்திரம் செய்யக்கூடிய பீரோவாக என்ன செய்கிறது, அது பயன்படுகிறது. இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம மௌத்தா போனா கூட, இன்றைய காலகட்டத்தில் ஸ்டீலுங்கிற வகையில் வந்துருச்சு, ஒரு கட்டத்தினால நாம மௌத்தா போனால் கூட நம்மையுடைய அந்த ஜனாசாவை தூக்கி செல்லக்கூடிய சந்தூக்கு பெட்டியாக எது திகழ்கிறது என்று சொன்னால் இந்த மரம்தான் திகழ்கிறது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த மரம் அது சார்ந்த அம்சங்கள் அத்தனையுமே மனிதர்களுக்கு பயன்படுவது போல ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தில் தனக்கு மாத்திரம் பயன்பட்டு கொண்டிராமல் குடும்பத்துக்கு, சமூகத்திற்கு, எல்லா மனிதர்களுக்கும் அவன் பயன்மிக்கவனாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். ஹைருன் நாஸ் அன்ஃபவுஹும், யார் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னால் அந்த மனிதர்களுக்கு யார் அதிகமாக பயன் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக முதல்ல ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். அந்த வசனத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை, ஒரு அருமையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நிகழ்ச்சியை என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். இதோடு பார்த்து விட்டு நாம் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த மரம் சாதாரண ஒரு மரம் கிடையாது. கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மரத்தின் மூலமாக நிறைய ஒரு படிப்பினைகளை, பாடங்களை நாம் என்ன செய்யலாம், நாம் பெறலாம். அந்த படிப்பினைகள் அத்தனையுமே இந்த மரம் தரும் படிப்பினைகள் அப்படிங்கிற வகையில் ஒரு புக்காக நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதில் 19 படிப்பினைகள் இருக்கிறது. இது அல்லாமல் அதுக்கு பின்னாடி இன்னொரு பதிப்பு போடுற சமயத்தினால 22 படிப்பினைகளாக நாம் என்ன செஞ்சோம், போட்டோம். இப்போ எல்லா படிப்பினைகளையும் இங்கே சொல்லி நாம் முடிக்க முடியாவிட்டாலும் கூட இந்த குறைந்த நேரத்தினால ஒரு சில படிப்பினைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மரம் தரக்கூடிய அந்த படிப்பினைகள் அப்படிங்கிற வகையில் நாம் பார்க்கிற பொழுது முதலாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், சாதாரணமாக அந்த மரத்தினுடைய வேர் இருக்குதா இல்லையா, அந்த வேர் பூமியோடு இறுக பிணைந்திருக்கும். எந்த அளவுக்கு பூமியோடு இறுக பிணைந்திருக்கிறதோ அந்த மரம் என்ன செய்யும், நீண்ட காலம் வாழும். சாதாரணமான வகையில் மேலோட்டமாக பரவி இருக்கக்கூடிய வேர் உள்ள மரம் சீக்கிரம் நெஞ்சிரும், சாஞ்சு போயிடும். அப்போ அந்த வகையில் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், எப்படி அந்த மரம் இந்த பூமியோடு இறுக பிணைந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதுபோல ஒரு மூமின் யாரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனோடு அவன் தன்னுடைய இணைப்பை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய இந்த ஈமான் இருக்குதா இல்லையா, அதை சரியான முறையில் அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம தடுமாறாமல் இருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில். அந்த ஈமான் போய்விட்டது என்று சொன்னால், நாம் எப்படி பூமியில் ஆழ பதியாமல் இருக்கக்கூடிய வேறுள்ள மரம் சாஞ்சு போறதோ அது மாதிரி நாம் என்ன செஞ்சிருவோம், பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். அதாவது இப்னு தைமியா அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள், ஒரு மீனுக்கு எப்படி அந்த நீர் முக்கியமாக இருக்கிறதோ அதுபோல ஒரு மூமினான மனிதனுக்கு ஈமான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்பதாக அந்த அறிஞர் இப்னு தைமியா அவர்கள் என்ன செய்வார்கள், நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பை ஒரு மூமின் என்ன செய்யணும், சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இன்னைக்கு நான் நிறைய தொடர்புகளை வச்சிருக்கிறேங்க, கணவனோட, மனைவியோட, நண்பர்களோட, சமூகத்தோட, இதே போல பல்வேறு தொடர்புகளை வச்சிருக்கிறோமா இல்லையா, அந்த பல தொடர்புகளில் ஒரு தொடர்பு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது நம்முடைய ஈமானிய தொடர்பு. மாறாக இந்த அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட அந்த தொடர்பு தான் மிக முக்கியமான ஒரு தொடர்பாக, ஒரு ஆழமான ஒரு தொடர்பாக ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும், வைத்துக்கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை பற்றி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவங்க சொல்கிறாங்க, ஒரு சமயத்தில் நான் சிறு பிள்ளையாக இருக்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, என்னை கூப்பிட்டு வச்சு
ஒரு செய்தி எனக்கு சொன்னாங்க, இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நாம் கேட்ட ஒரு விஷயம்தான். சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்கிறாங்க, உனக்கு சில அறிவுரைகளை நான் சொல்ல போகிறேன். இந்த அறிவுரைகளை நீ சரியான முறையில் பேணிக்கொண்டாய் என்று சொன்னால் இறைவனுடைய பாதுகாப்பு உனக்கு நிச்சயம் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இந்த உலகத்தில் வா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது குறிப்பிட்ட வகையில் சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு என்ன செய்யும் இரு. இதே போல ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் உதவி தேவைப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் என்ன செய்யும் உதவியை தேடு. அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகமே திரண்டு ஒரு தீங்கை செய்யணும் அப்படிங்கிற வகையில் முடிவு செய்து அந்த தீங்கை செய்ய அத்தனை பேரும் முயற்சித்தாலும் கூட அல்லாஹ் உன்னுடைய கலாக்கதிரில் எந்த அளவுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதை தாண்டி ஒரு கடுகளவு கூட ஒரு தீங்கு செய்து விட முடியாது. இதே போல உலகமே திரண்டு ஒரு நன்மையை செய்யணும் அப்படிங்கிற வகையில் திரண்டு அவங்க முயற்சித்தாலும் கூட அல்லாஹ் உன்னுடைய விதியிலே ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் இல்லையா, அதை தாண்டி சிறு நன்மையும் செய்துவிட முடியாது என்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார்கள், ருஃபியத்துல் அக்லாம் வ ஜுஃபத்தி சுஹப், எழுதப்பட்ட பேனாக்கள் என்ன செஞ்சிருச்சு உயர்ந்து விட்டது, எழுதப்பட்ட அந்த ஏடுகள் இணைஞ்சிருச்சு, எழுதி முடிக்கப்பட்டு அது காய்ந்து போய்விட்டது, இனி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சிறு பிராயத்தில் இருந்த சமயத்தினாலே எனக்கு சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக மூமின்களாக வாழக்கூடிய நாம அந்த மரம் அந்த வேர் எவ்வாறு ஆழமாக பதிந்திருக்கிறதோ அதே போன்ற ஒரு பதிவை நாம் அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் கட்டமாக மரம் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இரண்டாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தினால, அதாவது நம்ம ஒரு ஆளை நம்ம பார்த்த உடனே பரவசம் கொடுக்க வேண்டும். இந்த மரத்தை நம்ம பார்க்குறோன்னு வைங்க, அந்த மரத்தை பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த மரத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு சின்ன பரவசம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்ன செய்யும் ஏற்படும். அதுக்காண்டி தான் வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்யணும், மரத்தை செடி கொடிகள்லாம் நம்ம என்ன செய்யணும் நட்டு வைக்கிறோம். எப்படி இந்த பார்த்த உடனேயே அந்த மரம் நமக்கு பரவசத்தை கொடுக்கிறதோ, இதே போல நம்மோடு இருக்கக்கூடிய ஆட்கள், பிற மனிதர்கள் நம்மை பார்க்கிற சமயத்தில் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, பரவசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது ஒரு அம்சமாக இருக்கிறது. சாதாரணமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற சமயத்திலங்க பல்வேறு கதாபாத்திரங்களில் நடிக்கிறோம். இங்கே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா எல்லாரும் மனுஷங்க கிடையாது. பொதுவான வகையில் நாம் மனுஷனாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சில பேர் முதலாளியாக இருக்கிறார்கள், இதே போல் சில பேர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், சில பேர் கணவன் மனைவியாக தம்பதியராக என்ன செய்றாங்க இருக்கிறாங்களா இல்லையா. இப்படி பல்வேறு கதாபாத்திரங்களை நாம் இருக்கிற சமயத்தினால நாம் ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வரவு அங்கே விரும்பப்பட வேண்டும். நம்முடைய வரவு என்ன செய்யணும், அங்கே விரும்பப்பட வேண்டும். இந்த மனுஷன் ஏன் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கக்கூடாது. எப்போ வருவார், இந்த மனுஷன் எப்போ எங்கள் இடத்துல வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பரவசத்தை நாம் என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும். இதே போல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆள்கள் எப்போது போவார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கூட பேசி கொண்டிருக்க மாட்டாரா அப்படிங்கிற லெவலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வரக்கூடிய ஆள்களுக்கு பரவசத்தை கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். குறிப்பாக இங்கே ஆண்களும் உட்கார்ந்திருக்கிறீர்கள், பெண்களும் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக நம்ம வீட்டில் வரக்கூடிய அந்த கணவன்மார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியே, ஒரு பரவசத்தை, ஒரு ஆனந்தத்தை அவங்க கொடுக்குறோம். தாய்மார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இது ஏதோ நான் சும்மா சொல்லி காட்டலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஐயுன் நிசாஇ ஹைருன், உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லேயே ரொம்ப சிறந்த பெண்கள் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க கேட்குறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்ட சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லத்தி தசுர்ருஹு இதான் நலர, கணவன் பார்த்தான் என்று சொன்னால் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள், மகிழ்ச்சி என்ன செய்வா கொடுப்பாள். இதே போல துத்தியுஹு இதா அமர,
ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் ஏவினான் என்று சொன்னால், கட்டளை போட்டான் என்று சொன்னால் அதுக்கு மறுப்பு சொல்லாமல் கட்டுப்படுவாள். இது இரண்டாவது ஒரு விஷயம். மூன்றாவதாக வலா துஹாலிஃபுஹா ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹா பிமா யக்ரஹு, தன்னுடைய கற்பு விஷயத்தினே கணவனுடைய அந்த செல்வம் இருக்குதா இல்லையா, பொருளாதாரம் இருக்குதா இல்லையா, இந்த ரெண்டு விஷயத்திலும் கணவனுக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபட்டு மாறு செய்யாமல் இருப்பாள். இந்த மூன்று அம்சங்கள் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண் தான் சிறந்தவள் என்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாலும் கூட இந்த மூன்று அம்சங்களில் முதன்மை அம்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், பார்த்த உடனே ஒரு பரவசத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ள கணவன் நுழைகிறான் என்று சொன்னால் வந்த உடனே மாமியாவை பற்றி அல்லது சகோதர சகோதரிகளை பற்றி இவ்வாறான வகையில் ஏதாவது சொல்லி அந்த மனக்குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் பெண்களிடத்திலே வரக்கூடாது. வந்த உடனே என்ன செய்யலாம், அதெல்லாம் ஆறாம அப்புறம் பார்த்துக்கலாம். வந்த உடனே அவன் களைச்சு போய் வந்திருக்கிறான், ரொம்ப சிரமப்பட்டு போய் வந்திருக்கிறான், வியர்வை சிந்தி சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறான், தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மூளை குழம்பி உள்ள வர்ற சமயத்தினாலே அவனுக்கு என்னத்தை நாம கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், பரவசத்தை கொடுக்கணும். எப்படி அந்த மரம் பார்த்த உடனேயே நமக்கு பரவசத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அது போன்ற வகையில் கொடுக்க வேண்டும் என்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்களுக்கு அருமையான ஒரு அறிவுரை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. இந்த கணவனும் என்ன செய்ய வேண்டும், அந்த மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், பரவசத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சைடில் மட்டும் பரவசத்தை வாங்கக்கூடாதுங்க. நம்முடைய புறத்திலிருந்தும் அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்மளை பார்த்த உடனே என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள அதிகமாக இருக்க மாட்டாரா, எப்போது நம்ம கூடயே இருக்க மாட்டாரா என்கிற லெவலுக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு பரவசத்தை கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மென்மையாளராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பயான்களை நீங்களும் கேட்டிருக்கலாம், நானும் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் கூட நினைவுக்கு வந்ததால் நம்ம சொல்லி காட்டுறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிகள் நமக்கு நன்றாக தெரியும். அந்த மனைவியர்கள் கூட ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு என்ன செய்கிறாங்க, அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய அந்த மாதாந்திர ஜீவனாம்சம் இருக்குதா இல்லையா, அந்த செலவினங்கள் தங்களுக்கு பத்தலன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படி போராட்டம் நடத்துகிற சமயத்தில் ரசூலுல்லாவை வச்சுக்கிட்டு எல்லாரும் கூடிக்கிட்டாங்க. ரசூலுல்லா ஒன்றும் பண்ண முடியல, சத்தம் கூடிக்கிட்டே இருக்குது, ரசூலுல்லாவால் கட்டுப்படுத்த முடியலை. அப்போ அந்த நேரத்தில் யார் உள்ளே வர்றா, உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ளே வர்றாங்க. வந்த உடனே அது வரைக்கும் சத்தம் போட்ட ஆட்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கப்சிப்புன்னு மூடிட்டு உள்ளே போயிடுறாங்க, ஹிஜாபை போட்டு என்ன செய்கிறாங்க, உள்ளே போயிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க, புன்னகைக்கிறாங்க. ஏன் சம்பந்தம் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு காரணத்தை கேட்குற சமயத்தினால, நீங்கள் வர்ற வரைக்கும் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, உங்களை பார்த்த உடனே நினைச்சிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு கடுமையான வருத்தம். என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் நீங்கள் பயப்படணும், அச்சப்படணும். ஆனால் அவங்க முன்னாடி அப்படி சட்டம் போட்டு நான் வந்ததுக்கு பின்னாடி இப்படி பண்ணுறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி காரணத்தை கேட்குற சமயத்தினால அந்த மனைவிமார்கள் அத்தனை பேரும் சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஒரு பண்பாடுங்கிற விஷயத்தினால உங்களையும் ரசூலுல்லாவையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஹார்டான ஒரு ஆள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாஃப்டான ஒரு ஆள், அதனால உங்களை பார்த்த உடனே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சொன்ன உடனே யாருக்கு முக வருத்தம் ஏற்படும், உமர் ரலியல்லாஹுக்கு முக வருத்தம் ஏற்படும். அந்த சமயத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் உமர் ரலியல்லாஹுவை சாதாரணமாக நினைக்கிறீங்க, சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அவங்க ஒரு தெருவில் போனாங்கன்னா ஷைத்தான் மறு தெருவில் என்ன செய்வான், காத்து விட்டுக்கிட்டு போவான், அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆளாக்கும் அப்படிங்கிற வகையில் டக்குன்னு என்ன செய்கிறாங்க, அதாவது தன்னுடைய மனைவிமார்களையும் சமாதானப்படுத்துகிறாங்க, வந்திருக்கக்கூடிய அந்த நண்பர்களையும் அவருடைய மனசு பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு உமர் ரலியல்லாஹு புகழ்கிறாங்க. ஆனால் இந்த புகழ்ந்த அந்த வார்த்தையில் இன்னொரு செய்தியும் நமக்கு சேர்ந்துருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறான் இல்லையான்னு தெரியல, என்ன செய்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு செய்தி சேர்ந்துருக்கிறது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா இல்லையா, அதாவது ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில் போனாங்கன்னா ஷைத்தான் என்ன செய்வான், இன்னொரு பாதையில் ஓடுவான் அப்படிங்கிற வகையில் உள்ள விஷயத்தினால கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இன்னொரு செய்தி நமக்கு இருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், நம்மை பார்த்து நம்முடைய நல்ல அமல்களை பார்த்து யார் ஓடணும், ஷைத்தான் ஓடணும். யார் ஓடணுங்க, ஷைத்தான் ஓடணும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜைத்தூன் அம்மா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க ஓடிடாத அளவுக்கு நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறது இந்த விஷயத்தில் இருக்கிறது. இப்போ எத்தனை படிப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம். முதல்ல பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் ஒரு செய்தி, அடுத்து ஒரு செய்தி, 3 செய்தி பார்த்துருக்கோம். இப்போ 4வது செய்தி என்னன்னு சொன்னால்,
மிக முக்கியமான ஒரு செய்தி. பொதுவாக இந்த மரத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படியே வளர்ந்துக்கிட்டு வரும், அப்படி கிளை விடும், அப்புறம் இலைகள் வரும், அப்புறம் காய்கள் காக்கும், பூக்கள் இதாக்கும், கனிகள்லாம் வரும், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கனிகள் அழுகி போயிடுச்சுன்னு வைங்க. அந்த அழுகின அந்த பழத்தை, அந்த கனியை அந்த மரம் தன்னிடத்தில் வைத்திருக்குமா என்று சொன்னால் வைத்திருக்கவே செய்யாது. அதை அப்படியே நினைச்சிடும், கீழே உதித்திரும். இதே போல் பழைய இலைகள், காய்ந்த இலைகள் இருக்கா இல்லையா, அதையும் தன்னிடத்தில் வச்சிருக்காது. அப்போ இந்த மரம் வந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பழசை, அதே போல் கனிந்து போன அந்த பழங்களை உதிர்த்து விட்டு எப்போதும் பசுமையாக ஒரு புத்துணர்ச்சியோடு என்ன செய்யும், அது இருக்கும் என்பது நாம் நடைமுறையில் பார்த்த ஒரு விஷயம். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு பழங்காலத்தினால முன்னொரு காலத்தில் நமக்கு இணைஞ்சிருப்பாங்க, சிரமங்களை கொடுத்துருப்பாங்க, கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க, சோதனைகளை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பழசு மாதிரியான ஒரு அம்சம். இதை பூரா அப்படியே வந்து நாம் வச்சுக்கொள்ளாமல், நம்முடைய மனசுக்குள்ளே வச்சுக்கொள்ளாமல், அப்படி வச்சுக்கொள்றதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நினைச்சுறாங்க ஹார்ட் அட்டாக்கெல்லாம் உள்ளாகிறாங்க. பழைய விஷயங்கள், பழைய அவன் பண்ணது, இவன் பண்ணது, வீட்டுக்காரர் பண்ணது, அண்ணன் தம்பி பண்ணது, அக்கா தங்கச்சி பண்ணது, இப்படியான விஷயங்கள் பூராத்தையும் மனசில் போட்டு போட்டு அப்படி மனசில் வச்சிருக்கிற காரணத்தினால தான் அவங்க நிம்மதியாக வாழ முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சிரமப்படக்கூடிய ஒரு காட்சியை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இந்த மரம் எப்படி வந்து அந்த பழசெல்லாம் கீழே உதுத்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிறதோ அது போன்று இந்த உலகத்தில் நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த மரத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். சிலரை பாருங்க, இந்த அடுத்தவங்க யாராவது ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் செத்தாலும் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற வகையில், அதாவது தானும் மன்னிப்பு கேட்காமல் இதே போல பிறரையும் மன்னிக்கவும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை என்ன செய்யும் நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல ஞாபகத்தில் வந்தனால் நான் சொல்கிறேன். அந்த இடையிடையே இந்த கணவன் மனைவிக்கு இடையில் சில நேரங்களில் நம்ம மதசாப்பணியத்தை அதிகமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட சில நேரங்களில் இந்த கவுன்சிலிங் பேரில் வந்து ஒரு சில விஷயங்கள் வரும். அப்படி வர்ற சமயத்தில் ஒரு நண்பர் வர்றார், நம்ம இடத்துல வர்றார். வந்து அவர் சொல்கிறாரு, ஹஜ்ரத் அவர்களே, எனக்கும் என் மனைவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய அத்தா இருக்கிறார், அம்மா இருக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய மாமியா மாமனார் இருக்கிறாங்க. மாமனாரை கவனிக்கிற விஷயத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடும் வைக்கிறதே கிடையாது, எந்த விதமான குறைபாடும் வைக்கிறதே கிடையாது. எல்லா வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்கள் வீட்லேயும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, எல்லா வீட்டிலும் இருக்கக்கூடிய நடைமுறை விஷயம். மாமனார் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் நம்முடைய மனைவி சார்ந்த வகையில் வரவே செய்யாது. ஆனால் என்னுடைய தாயினுடைய விஷயத்தினால இன்னும் அவங்களுக்கு மத்தியில் எளியும் கீரியுமா தான் இருக்கிறாங்க. நானும் எவ்வளோ பெரிய அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், பயானை சொல்லி பார்த்துட்டேன், ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த விதமான வகையிலெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்துட்டு, ஆனால் இன்னையும் அப்படியே தான் இருக்கிறாங்க, என்னென்னு காரணமே புரியலை அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறாரு, புலம்புறார். எல்லா விதமான முயற்சிகளையும், அதாவது ஒரு நல்ல மூமினாக இருந்தான்னு சொன்னால் அன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கணவன் மனைவி அந்த மாமனார் மாமியார் விஷயத்தில் தவறான வகையில் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு நல்ல மூமியின் கொஞ்சம் தியாகம் பண்ணி, அதுக்கு இந்த உலகம் வந்து ஒரு சோதனை கலைந்தானே, நாம் சில வகையில் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இருக்காது, பெரிய பெரிய அளவுக்கு நல்ல குடும்பத்தில் கூட அந்த மாதிரியான பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த வகையில் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கை கூடவே இல்லை, என்னென்னு விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அடுத்த கட்டமாக மனைவியை கூப்பிட்டு விசாரிக்கிற சமயத்தினால நிறைய விஷயங்களை பண்ண சொன்னாலும் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. என்ன விஷயத்தை குறிப்பிடுறாங்கன்னா, கல்யாணம் முடித்த புதுசில் அந்த புதுசாக இருக்கிற சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் இதில் வந்து மிக கவனமாக கவனிக்க வேண்டும். பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன செய்ய நல்ல செல்லம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் கல்யாணம் முடிஞ்சு போகிற சமயத்தினால அந்த போகிற இடத்துல வந்து சமையல் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் இந்த சமையலுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. சமையல் என்ன செய்யலை, கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பில் அதில் வந்து பழகிக்கிறாங்கிற ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை விஷயமாவது, ஒரு பாதி விஷயங்களாவது உங்கள் மூலமாக சமையல் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கல்யாணம் முடித்த புதுசில் அந்த நான் வந்து ஒரு குழம்பு வைக்கிறேன். குழம்பு வச்சா என்ன செய்வாங்க, புதுசாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மணப்பெண்ணு வந்து குழம்பு வைக்கிறான்னு வைங்க, அது வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அனுபவம் உள்ள ஆள் வைக்கிறது வேறு. ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய மாமியா வந்து என்னை வந்து கடுமையாக பேசிட்டாங்க. அப்போ அந்த பேசின அந்த விஷயம் என்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி அவங்களோட ஒட்டவே முடியலை, ஒட்டவே முடியலை அப்படிங்கிற வகையில் வந்து அந்த சொன்ன செய்தி அவங்க சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்று, இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும்,
புதுசாக வந்திருக்கக்கூடிய மருமக அப்படிங்கிற வகையில் இப்படியெல்லாம் பண்ணு அப்படிங்கிற வகையில் சமையலை சொல்லி கொடுத்துருக்கணும், அதையும் சொல்லி கொடுக்கல. இவங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் ஏற்பட்ட மாமியாவுடைய அந்த விரிசல் கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவரும் போராடி பார்த்தா அதை வாயிலையும் சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் மனைவிமாள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயத்தை உள்வாங்கவும் முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மனசுலேயே இந்த மனைவி வைத்து கொண்டிருந்த காரணத்தினால் அவங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு பிளவு என்ன செய்கிறது, ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் அப்போ நடந்தது அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வகையில் இந்த மரம் எப்படி பழசை உதிர்த்து விட்டு எப்போதும் புதிதாக புத்துணர்ச்சியோடு இருக்கிறதோ அது மாதிரியான வகையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ளணும். இது ஒரு மிக முக்கியமான 4வது அம்சம். அடுத்து ஒரு 5வது ஒரு அம்சம் இருக்கிறது, அதை மட்டும் நம்ம சொல்லி அடுத்த அமர்வுகளை நம்ம முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முந்தைய அமர்விலே மரம் தரக்கூடிய ஒரு 4 படிப்பினைகளை நம்ம பார்த்தோம். 5வது ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த மரத்தில் 2 வகையாக இருக்கிறது. அதாவது தனி மரம், 2வதாக தோப்பு அப்படிங்கிற வகையில் 2 வகையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் தனி மரம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்கிற வகையில் அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி புகைப்படம் பிடிச்சி நம்ம போடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் கூட இந்த தனி மரத்தை விட எல்லா மரங்களும் சேர்ந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு தோப்பு இருக்குதா இல்லையா, ஒரு தோட்டம் இருக்குதா இல்லையா, அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். தனி மரமும் ஒரு அழகு. ஆனால் அதே சமயத்தினுள்ள இந்த தோப்பாக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு ஒரு தனி என்ன செய்கிறது, அழகு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தினுள்ள நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், தனித்தனியாக வாழ்வதை விட இன்றைக்கு அந்த மாதிரியான அமைப்பில் நம்ம என்ன செய்கிறோம், வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டோம். அப்படி தனித்தனியாக வாழ்வதை விட ஒரு குடும்பம்ங்கிற வகையில் வருகிற சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து நாம் பயணிக்கிறது, இதே போல் ஒரு மஹல்லா என்று வருகிற சமயத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து பயணிக்கிறது, இதே போல் இயக்கங்கள் அப்படிங்கிற வகையில் பார்க்குற பொழுது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து நாம் ஒரு பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு அனுபவத்தை நமக்கு என்ன செய்யும், தரும். சாதாரணமாக இந்த மரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதை அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், இந்த மரத்தை நாம் எதுக்கு ஒப்பிடலாம் என்று சொன்னால் கணவனுக்கு ஒப்பிடலாம். மரம் இருக்குதா இல்லையா, அது கணவனுக்கு ஒப்பிடலாம். அதனுடைய கிளைகள் இருக்கா இல்லையா, அதை யாருக்கு ஒப்பிடலாம்னு சொன்னால் நம்முடைய மனைவிக்கு என்ன செய்யலாம், ஒப்பிடலாம். அதில் இருக்கக்கூடிய கனிகள் பழங்கள் இருக்கா இல்லையா, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், அழகான முறையில் ஒப்பிடலாம். அந்த மரத்தின் மேலே அவ்வப்போது அமரக்கூடிய அந்த பறவைகள் அப்படிங்கிற வகையில் நாம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், விருந்தாளிகள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், சொல்லி காட்டலாம். இப்படியான வகையில் எல்லாமே சேர்ந்து, அதாவது மரம், கிளைகள், இதே போல கனிகள், இப்படியாக இலைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் அற்புதமாக இருக்கும். அதே போல நாம் எல்லாரும் சேர்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பமாக இருக்கட்டும், மஹல்லாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாரும் அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். இருந்தாலும் கூட ஒரு பொதுவான அம்சங்கள் என்று வருகிற சமயத்தில் எல்லாரும் நாம் ஒருமித்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி மவுசு இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற வகையில் இருந்துச்சு. அதெல்லாம் குலைந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், எலி வலையானாலும் தனி வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குதா இல்லையா, அந்த வகையில் ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எல்லாரும் அப்படியே நினைச்சு நாங்கள் பிரிந்து போயிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்படி பிரிந்து இருந்தாலும் கூட, அதாவது நம்முடைய இல்லங்கள் வேறுபட்டு இருந்தாலும் கூட இதயங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய கூட பிறந்த சகோதரன் நம்ம கூட இல்லை, இருந்தாலும் கூட வேறு இடத்துல இருக்கிறான், இல்லம் தான் வேறுபட்டு இருக்க வேண்டும். ஆனால் அந்த இதயங்கள் இருக்குதா இல்லையா, அது உள்ளங்கள் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இடையிடையே என்ன செய்யணும், சந்திப்பு வைத்துக் கொள்ள வேண்டும்.
விருந்து உபச்சாரத்தை நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது நம்முடைய உறவை என்ன செய்ய வேண்டும், புதுப்பித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இல்லங்கள் வேறுபட்டாலும் கூட அந்த இதயங்கள் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யும், நமக்கு உருவாகும். இப்படியாக இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நடைமுறை அனுபவ நிகழ்ச்சி இருக்கிறது. இருந்தாலும் கூட நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் இத்தோடு நாம் முடித்துக் கொள்வோம். ஆக ஆரம்பத்திலிருந்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மரம் தரக்கூடிய படிப்பினை அப்படிங்கிற வகையில் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது முதலாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், மரம் நமக்கு பயன் கொடுக்கிறது, மனிதர்களுக்கு பயன் கொடுக்கிறது. இதே போல நாமும் பிற மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், பயன் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இது முதலாவது ஒரு படிப்பினை, மரம் தரக்கூடிய ஒரு படிப்பினை. இரண்டாவது ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த மரம் பூமியோடு இறுக பிணைந்திருக்கும். அதை போன்று நாம் நம்முடைய தொடர்பை இறைவனோடு என்ன செய்ய வேண்டும், இறுக பிணைத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது படிப்பினை. அடுத்து மூன்றாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், மரத்தை பார்த்தவுடன் அது நமக்கு பரவசத்தை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை கொடுக்கிறது. இதே போல நம்மை யாராவது பார்த்தால் என்று சொன்னால், பல்வேறு கதாபாத்திரங்களிலே அல்லாவின் கிருபையால் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நாம பிற மனிதர்கள் நம்மை பார்த்தால் என்று சொன்னால் அவர்களுக்கு பரவசத்தை, சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இது மூணாவது விஷயம். நான்காவது விஷயம், இந்த மரம் பழசையெல்லாம் உதிர்த்து விட்டு எப்போதும் அது புத்துணர்ச்சியோடு என்ன செய்யும், காட்சி தரும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பழசையெல்லாம் மறந்துவிட்டு நாம என்ன செய்யணும், அதை மன்னித்து மறக்கக்கூடிய வகையில் வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது நான்காவது அம்சம். அடுத்து ஐந்தாவதாக, தனி மரத்தை விட தோப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு இருக்கிறது. இதே போல நாம் பிரிந்து பிரிந்து இருக்காமல், குடும்ப ரீதியாகவோ மஹல்லா ரீதியாகவோ ஏக்க ரீதியாகவோ பிரிந்து இல்லாமல் நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது அந்த மரம் தரக்கூடிய ஒரு ஐந்தாவது படிப்பினை. இது அல்லாமல் இன்னும் ஒரு 14 படிப்பினைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதுக்கு அடுத்து வந்த புத்தகத்தில் மறுபதிப்பு போட்ட சமயத்தினால 22 படிப்பினைகள் நம்ம இணைஞ்சிருக்கு கொடுத்துருக்குறோம். இதுதான் இப்போது நமக்கு ஸ்டாக்கில் இருக்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் நாம் பயான்லேயே சொல்லிட முடியாது. நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், இன்றைக்கி வாசிக்கிறது ரொம்ப குறைந்து போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் வாட்ஸ்அப் அதுன்னு வர்றதுனால இந்த புத்தகங்களை தூக்குறதே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் தூக்க வேண்டும். இன்னும் ஒரு 14 படிப்பினைகளை சுல்தான் பாய் படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அவர் என்ன செய்யணும், ஜும்மா உரை என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு சூழல் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.